ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 48 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜர்தோசி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அட்வான்ஸ் லெவல்ஸ் போயிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி. நிறைய பேர் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்தாலே வீடியோவில் தெரியும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இன்றைக்கி கிளாஸில் வந்து ஜர்தோசியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து எப்படி அதை வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜர்தோசிலே நிறைய கலர்ஸ் டைப்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கலர் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு பேர் தான் ஜர்தோசி. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும் கையில் தொடர்றதுக்கேன்னு. சரிங்களா? இப்போ இதில் பாதி பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்களே. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். இதுக்குள்ளே வந்து ஒரு ஹோல் இருக்கும், உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? ஸோ இந்த ஹோல்குள்ளே தான் நம்ம வந்து த்ரெட்டை விட்டு எடுத்து ஸ்டிச்சஸ் பண்ணுவோம். இப்போ இதை நீங்கள் வந்து மெதுவாக ஹேண்டில் பண்ணாமல் ரொம்ப வேகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜர்தோசி வந்து இதுக்குள்ளே இருக்கிறது வெறும் ஸ்ப்ரிங்கு தான் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இழுக்கிறேன்னா தெரியுதா? பாருங்க, இந்த அளவுக்கு நான் இழுக்கிறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஸ்ப்ரிங்கு ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ பாருங்கள், இப்படியே நம்ம இழுத்தோம் அப்படின்னா இது வந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த ஜர்தோசி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஜர்தோசிக்கும் இந்த ஜர்தோசிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? ஸோ அதனால் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப போட்டு அதை ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த இருக்க ஜர்தோசி எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப பண்ணுறது அப்படின்னா இப்படியே கண்டிப்பாக நம்மளால் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட முடியாது. ஏன்னா இது ரொம்ப மைன்யூட்டாக குட்டியாக இந்த ஸ்ப்ரிங் உள்ளே இருக்கனால நம்மளால் கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் மட்டும், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா? ஸோ நான் ரொம்ப வந்து இழுக்கல, கொஞ்சம் மட்டும் லைட்டாக இப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்றேன். ஸோ நான் இழுக்கிறது உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? ஸோ இது மாதிரி லைட்டாக இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்க ஸ்ப்ரிங் வந்து நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அப்போ வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாகிக்கும். சரிங்களா? அதை லைட்டாக மட்டும் இப்படி இழுத்து விட்டு நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? ஸோ அது வந்து சின்ன சைஸாக இருந்துச்சு, இது கொஞ்சம் பெருசாக நான் எக்ஸ்பேண்ட் பண்ணால பெருசாகிடுச்சு. இதே ரொம்ப பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்பால் காட்டினேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ப்ரிங்காட்டம் வந்துடும், அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஜர்தோசியோட ரேட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அதனால் இது வந்து ப்ளவுசஸ்க்கெலாம் கொடுக்குறப்ப நல்லா யூனிக் லுக் கொடுக்கும். அதனால் லைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுனா ஸோ இதை வச்சு இப்போ சின்னதாக மட்டும் நான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து எப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு காட்டுற மாதிரிங்க. அதுக்காக நான் மிஷின் த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? மிஷின் த்ரெட் எடுத்துக்கிறேன். நீடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி நீடில், டூலிப் பிராண்டில் இருக்கிற அந்த நீடில் வந்து எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு மட்டும் புது கட்டர் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த புது கட்டரை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கம்பி வெளியே வந்தாலும் ஸ்டிச்சஸ் பார்க்குறக்கு அந்த ஜர்தோசிக்குள்ளே கரெக்டாக வராது. ஸோ இப்போ எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக சொல்லி காட்டுறேன். நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து இதோடைய ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எப்பயும் போல் மிஷின் த்ரெட் நான் வந்து நாட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த அளவு இருக்கு இல்லையா? ஸோ இந்த அளவு மட்டும் இப்படி உள்ளே போகிற மாதிரி நான் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு போகல. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு உள்ளே வந்து போகல. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீடியில் வந்து எப்பயுமே இந்த ஸ்டிச் பண்ணுறப்ப ஜர்தோசி யூஸ் பண்ணுறப்ப மட்டும் நீடியில் 90 டிகிரியில் பஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? பஞ்ச் பண்ணிவிட்டு எப்பயும் நம்ம மற்ற பீட்ஸ்க்கெலாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ ரைட் டு லெஃப்ட்டுன்னு சுற்றி பொறுமையாக வந்து இழுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசி வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த ஜர்தோசி ஹேண்டில் பண்ணுற விதத்தை தான் நம்மளால் வந்து கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணுறேன்னு பாருங்களேன். இந்த மாதிரி ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உட்டன் நீடில் இருக்குது. ஸோ நான் ஸ்டிச்சஸ் பண்ணுற கிளாஸில் வந்து காட்டுறேன் அந்த உட்டன் நீடில். சரி, எப்பயும் போல் த்ரெட்டை 90 டிகிரியில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 90 டிகிரியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் பீட்ஸுக்கெலாம் போடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சு. அந்த செயின் ஸ்டிச் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப குட்டியாக கரெக்டாக அந்த ஹோலில் வந்து மாட்டிக்கணும் நமக்கு. சரிங்களா? இந்த மாதிரி பொறுமையாக ரைட் டு லெஃப்ட்னு சுற்றணும். ஸோ ரொம்ப சுற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து புரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் ஜர்தோசியை பொறுத்தளவு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் டு லெஃப்ட்டு கிளாத்தில் டச் ஆனோன்னு ரைட் டு லெஃப்ட் ஒரு சுற்றி அப்படியே ஜர்தோசியை வெளியே எடுத்துடணும். ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஜர்தோசியை எடுக்கிறப்ப வந்து த்ரெட்டு வந்து இடையில மிஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? த்ரெட்டு இடையில மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அடுத்து வந்து எடுக்க முடியாது.
திரும்ப ஸ்டிச்சஸை வந்து களைச்சிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் வீட்டிலேருந்தே கற்றுக்கணும்னு விரும்புகிறாங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஜர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.